ஒரு விவசாயி தனது தோட்டத்தில் தக்காளி பயிரிட்டார். அவரது போதாத காலம். அந்த வருடம் விளைச்சல் நன்றாக இருந்தபோதும் பழங்களில் பூச்சி விழுந்து பெரும்பகுதி தக்காளி பழங்கள் அழுகி நாசமாகிவிட்டன. இதனால் நொந்து போன விவசாயி அந்த ஊரில் இருந்த ஒரு துறவியிடம் போய் தனது வருத்தத்தை கூறினார். அந்த துறவியும், மகனே, கவலைப்படாதே, உன் விவசாயத்தில் அடுத்த ஆண்டு பலன் நன்றாக இருக்கும் என்று ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார். அந்த விவசாயி அடுத்த ஆண்டும் தக்காளி பயிரிட்டார். அந்த ஆண்டு விளைச்சல் அமோகமாக இருந்தது. ஒரு பழமும் அழுகவில்லை. விவசாயி பழங்களை நல்ல விலைக்கு விற்று லாபம் பார்த்தார். ஆனாலும் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. மிகுந்த வருத்தத்துடனேயே இருந்தார். விவசாயியின் வருத்தத்தை அறிந்த துறவி அவரை சந்தித்து, இப்போது உனக்கு என்னப்பா வருத்தம் என்று கேட்டார். ஐயா, கடந்த ஆண்டு நிறைய அழுகல் தக்காளி இருந்தது. அவற்றை என் கால்நடைகளுக்கு வயிறார உண்ண கொடுத்தேன். ஆனால் இப்போது அவைகளுக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை. அதுதான் வருத்தமாக இருக்கிறேன் என்றார் விவசாயி. இதை கேட்டு திடுக்கிட்ட துறவி, உன் வருத்தத்திற்கு முடிவே இல்லையப்பா என்று கூறி அங்கிருந்து அகன்றார். எது நடந்தாலும் அதில் குறை மட்டுமே பார்க்கிறவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை சந்திக்கவே முடியாது.